வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா டைக்கின் இன்வெர்டர் ஏசியோட இண்டோர் போர்டு, கேசட் ஏசி போர்டு இது. ஓகேங்களா, இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்சார்ஸ்லாம் கனெக்ட் பண்ணோம். ஓகேங்களா, இதில் ஒரு சென்சார், இதில் ஒரு 2 சென்சார் வரும். ஓகேங்களா, நான் எக்ஸ்ட்ரா தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எதுன்னு தெரியலங்கிறதுக்காக இந்த ஜாக்கில் எல்லாத்துலையும் கனெக்ட் பண்ணிட்டேன் ப்ளூவில். ஓகேங்களா, இது ரூம் சென்சார், ஹியூமிடிட்டி சென்சார் ரெண்டுமே சேர்ந்து வரும். ரூமு, ஹியூமிடிட்டி. ஓகேங்களா, இது சென்சார் இது. ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ளோட் சுவிட்ச் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து யூவிடபிள்யூ மோட்ரு, அதாவது ஐபிஎம் இருக்குது பார்த்தீங்களா, யூவிடபிள்யூ மோட்ரு இண்டோரில் இருக்குது, கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மோட்ரு தான் இது. வந்து பார்த்திங்கன்னா வெறும் மோட்டரை வச்சு ஓட விட்டிங்கன்னா ஓடாது. ஓகேங்களா, இந்த மாதிரி லீஃப் கொடுத்து லோடு கொடுத்திங்கன்னா தான் ஓடும், இல்லைனா ஓடாது. ஆன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று, நீங்கள் போட்ட உடனே இந்த போர்டு வந்து ஆன் ஆகாது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள். இப்போ ஆன் பண்ணிட்டேன்னா மைக்ரோ கண்ட்ரோல் லைட் எரியுதா? ஓகேங்களா, இந்த மைக்ரோ கண்ட்ரோல் லைட்டு இந்த மாதிரி பிளிங்க் ஆகணும். ஸ்டெடியாக எரிஞ்சதுன்னா இதாகல, கம்யூனிகேஷன் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதான் மைக்ரோ கண்ட்ரோல் ஒர்க் ஆகலை அப்படின்னு அர்த்தம். கம்யூனிகேஷனுங்கிறது இன்டோர் அவுட்டோர் கிடையாது. இந்த பாருங்கள், இது பிளிங்க் ஆகுதா? இது அட்ரஸிங். இது எப்போவுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட உடனே பிளிங்க் தான் ஆகும். இது பிளிங்க் ஆகி நின்ன பிறகு தான் நீங்கள் இண்டோரே ஆன் பண்ண முடியும். அது வரைக்கும் ஆன் பண்ண முடியாது. இந்த போர்ட்லேயும் ஒரு லைட் இருக்கும், இதுவும் பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு போர்டுக்கும் தனித்தனி கம்யூனிகேஷன் இருக்கும். இந்த போர்டு தனி போர்டு, இந்த போர்டு தனி போர்டு, இது ரெண்டும் கம்யூனிகேட் ஆகும். ஓகேங்களா, இதனால தான் இது பிளிங்க் ஆகுது. இதில் பிளிங்க் ஆகும். ஓகேங்களா, இதில் பிளிங்க் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த லைட் வந்து நின்ன பிறகு தான் நம்ம ஆன் பண்ண முடியும். நார்மலாக இந்த லைட் இருக்கும்போது நம்ம ஆன் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஓகே. மற்றபடி எல்லாமே இதை வந்து இந்த சென்சாரு, இந்த ஃப்ளோட் சுவிட்சை கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் ஆன் பண்ண முடியாது. இன்னொன்று என்னென்னா, கண்டினியூவாக அந்த போர்டு ஓடாது. ஏன்னா கம்யூனிகேஷன் உள்ளது. இங்கே பாருங்கள், மாடியூல் இருக்கா. இது வந்து இன்டோர் டு அவுட்டோர் வந்து கம்யூனிகேஷன் உள்ள மாடல். இது வந்து அவுட்டோர் வந்து 3 ஃபேஸ் போர்டு, இண்டோர் சிங்கிள் ஃபேஸ். இண்டோர் எப்போவுமே மோஸ்ட்லி சிங்கிள் ஃபேஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, லைனு நியூட்ரலு, இது கம்யூனிகேஷன் 3ஆவதாக உள்ளது. பார்த்தீங்கன்னா கப்ளர் வச்சுருப்பாங்க. ரிலே ஆன் ஆகி ஆஃப் ஆகுது பார்த்தீங்களா, அவுட்டோர் போர்டை ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிகரிங். ஓகேங்களா, அவுட்டோருக்கு சப்ளை போயிட்டு கட் ஆகும் தெரியுமா, சேம் அதே மெத்தட் தான். பாருங்கள், இன்னும் இதாகல பாருங்கள். அது வாங்கினதுரா, அது எடுக்க பேட்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து வந்து பார்க்கணும். பொண்ணுக்காக வாங்கினேன். நீங்கள் 2000 ரூபா ஒரு 2 மாதம் தான் வேலை செஞ்சு எடிட் பண்ணிக்க. ஓகேங்களா, இப்போ ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ ஆன் பண்ணுறேன். ரெட் லைட் கண்டினியூ ஆகிடுது பார்த்தீங்களா. ரெட் லைட் பிளிங்க் ஆனிச்சுன்னா எரர் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு மோட்ரு ஆன் ஆகும். ஃபஸ்ட்டு ஜர்காய் தான் ஆன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, கண்டினியூவாக ஓடாது சரலுன்னு. பாருங்கள், ஜர்க்காகுதா? இதுதான் அந்த டிடெக்ஷன். ஓகேங்களா, ஒன்றா டிடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிடுச்சா பாருங்கள். ஓகே, பிளேடு கழட்டிக்கிச்சுடா. பிளேடு லூஸாக இருக்குது, அதனால இதாவது பிளேடு லூஸ் ஆகுதுடா, ஒட்டணும். அதனால் ஆஃப் ஆகிடுது. வெளில தான் வருது. இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அந்த பிளேடு இல்லைன்னா ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, அந்த வெயிட் பேலன்ஸ்னால. ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூ. ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் ஆகிடும். இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, மோட்ரு ஓடலான்னு தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க, இண்டோர் மோட்ரு. இங்கே பாருங்கள், இதுதான் கம்ப்ளைண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கோ ஃபெரட் போட்டிருப்பாங்க. இதில் வந்து எதுவும் பூஸ்ட் ஸ்ட்ரிப் கெப்பாசிட்டரு, பூஸ்ட் ஸ்ட்ரிப்பில் பிக்கோ ஃபெரட் போட்டிருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நார்மல் நம்ம கேன் டைப் போட்டிங்கன்னா செட் ஆகிடும். ஓகேங்களா, எலக்ட்ராலிட்டி அதில் பொலாரிட்டி மட்டும் பார்த்து கொடுக்கணும். அந்த பிக்கோ ஃபெரடுக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது. ஓகேங்களா, இது வந்து பொலாரிட்டி உண்டு. இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. C44 இந்த சைஸில் இங்கே போட்டிருப்பாங்க 3. அதை எடுத்துகிட்டு இப்போ நார்மலைஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, தேங்க்யூ.